Hi everyone. Today we are going to discuss about Microsoft Excel. Today topic is how to work with Excel using cells. இல்லை இப்படி கூட சொல்லலாம், how to work with cells in MS Excel. ஸோ இந்த கான்செப்டை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஸில் டேட்டாவை எப்படி என்ட்ரு பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினா தான் ஃப்யூச்சரில் கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த செஷன் நான் சொல்கிறேன். ஓகே, எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து செல்லில் டேட்டாவை என்ட்ரு பண்ணுறது எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லை நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு செல்லில் நான் டேட்டாவை டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் டைப் பண்ணுறேன். ஓகே, டேப்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு செல்லுக்கு அது மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து காலமில் வந்து ஸ்டூடெண்ட் நேமுக்கு அப்புறம் இல்லைனா ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் மார்க் 1, நெக்ஸ்ட்டு மார்க் 2, நெக்ஸ்ட்டு மார்க் 3, நெக்ஸ்ட்டு டோட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு டைட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இல்லை, ஒரு டேட்டா வந்து ஒரு செல்லில் நம்ம டைப் பண்ணது மொத்தம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வியூ பண்ணி காமிக்கல. ஸோ இது எப்படி காமிக்கிறது பாருங்கள். இங்கே நம்பர்ன்ற ஒரு இந்த ஏன்ற காலமில் நம்பர்னு டைப் பண்ணியிருக்கோம், பட் இதனுடைய வித்து வந்து அதிகமாக இருக்குது. பின்ற காலமில் நேம் டைப் பண்ணோம், பட் அந்த நேம்ன்ற நேமும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. அதே மாதிரி சிலையும் மார்க் 1 தெரியல, இதில் மார்க் 2 தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய லெட்டர்ஸை வந்து கரெக்டாக அதனுடைய வித்தை வந்து கரெக்டாக வியூ பண்ணி காமிக்கலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த செல்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டையர் செல்ஸு என்டையர் காலம்ஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது மட்டும்தான், இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேங்களா? ஸோ எஃப் காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது கரெக்டாக நம்ம அந்த செல்லினுடைய வித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோ ஃபிட் காலம் வித் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாருங்கள் நம்பர் டைப் பண்ணோம், அது எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வித்து வந்து செட் ஆகிடுச்சு. நேம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 3, தென் டோட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. சார் எனக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அப்படி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுமானா ஓகே, ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பாருங்கள். ஸோ மொத்தம் செலக்ட் பண்ணிங்க, சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து 14 வச்சுக்கலாம், இல்லை 12 வச்சுக்கலாம். 12ன்றது கரெக்டானது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லினுடைய மிடில் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டுல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், மிடில் அலைன்மெண்ட்டுன்னு இருக்குது, இந்த மிடில் அலைன்மெண்ட்டை நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், மிடில் அலைன்மெண்ட்டு, அதாவது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுன்னு வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், டேட்டாவை நம்ம எப்படி டைப் பண்ணோம், எப்படி அலைன் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம நம்பர் டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 101 அப்படின்னு ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 101, 102, 103. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் டைப் பண்ண வேண்டியதில்லை. ஒரு காலேஜஸ் ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி 100 டைம்ஸ் வந்து நம்ம நம்பர்ஸை டைப் பண்ணிகிட்டே வர தேவையில்லை. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ நான் 101, 102, 103 அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு வந்தேன் மேனுவலாக. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டைப் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அந்த செல்லு அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டு, சின்ன ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வரப்போ மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். நமக்கு எத்தனை வேணுமோ அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த நம்பர்ஸுங்களை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த ட்ராக் பண்ணுறப்ப நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணணும். நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் ஃபஸ்ட்டு ரோவில் நம்மளுக்கு என்ன நம்பர் இருந்ததோ அதே நம்பர் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலமில் நேம்ஸை டைப் பண்ணலாம். நேம்ஸை வந்து டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்
Mano, ஸோ மேக்ஸ், மணி. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நேம்ஸ் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது. அதை லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் லெஃப்ட் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு சாம்பிளுக்காக. ஸோ 5 நம்பர்ஸ் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். சுனில், மனிஷ், இந்த மாதிரி நேம்ஸ் டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் மார்க் டைப் பண்ணுறேன். ஸோ 25, 36, 45, 85, 47. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இது மட்டும் நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் வச்சனால சென்டரில் வருது. இது வந்து நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை ரைட் அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு செல்லில் நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ணுறது வந்து அது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும், நம்பர்ஸ் டைப் பண்ணுறது வந்து ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கும் சொன்னாங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 85, 96. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு காலம் மார்க்ஸ் டைப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரைட் எலமெண்ட். இப்போ நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணுறதுக்காக எக்ஸல்னாவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் சொன்னோம். ஸோ இப்போ இந்த டோட்டல்ன்றதும் நம்மளே ஆட் பண்ணி போகிறதுக்காக நம்மளே ஆட் பண்ணி போகிறதுக்கு எதுக்கு எக்ஸல் கம்ப்யூட்டர்லாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபியூ அட்வான்ஸ் ஃபார்முலாலாம் கூட நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து எதுன்னா இந்த மார்க் 1லேருந்து மார்க் 2, மார்க் 3 இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸலில் இந்த டோட்டல் கீழே இருக்கக்கூடிய அந்த செல்லில் ஈக்குவல் பண்ணணும். எப்போவுமே எந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுக்கணும். வித்தவுட் ஈக்குவல் சிம்பிள் எந்த ஃபார்முலா வந்து எடிட் ஆகாது, அதாவது கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஈக்குவல் போட்டுக்கிறோம். ஸோ சம் மீன்ஸ் சமிஷன். இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆட்டோ சம்முன்னு இருக்குங்களா. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குது, அதை போய்ட்டு சம்முன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அங்கே காமிக்கும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போ அந்த 3 காலமையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆட்டோ சம் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டோட்டல் வந்துச்சு. ஸோ டோட்டல் வர வைக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு மெத்தடில் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி சார் ஆட் பண்ணுறது அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஈக்குவல் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் எங்கே இருக்குன்னா 25. இந்த செல்லினுடைய நேம் வந்து என்னென்னா பாருங்கள், சி காலமில் செகண்ட் ரோ, அதாவது C2. ஸோ அதுதான் இங்கே C2ன்னு வந்தது. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வேணும்னா இது செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் D2. ப்ளஸ் நெக்ஸ்ட் இது வேணும்னா இதை செலக்ட் பண்ணுங்கள் E2. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஈக்குவல் C2 + D2 + E2. இப்போ போதும் சார், ஓகே சார் அப்படின்னா என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? சிம்பிளாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்டோ சம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வர வச்சோம். இப்போ மேனுவலாக நம்ம ஒவ்வொரு செல்லையும் செலக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது இந்த மாதிரி டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பேசிக் இந்த செல்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நான் இந்த ஃபார்முலா சொன்னேன். அட்வான்ஸ் ஃபார்முலா கூட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சார்னா மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த 3த்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ சம்ன்ற ஆப்ஷன் இருக்குங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். சார் என்ன சார் ஒவ்வொன்றுத்தையும் பண்ணுறீங்க இந்த மாதிரி? ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இது மாதிரி பண்ணணுமான்றதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணாவே போதும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி சார்னா இப்போ பாருங்கள், நான் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ரிமைனிங் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி அந்த சம் வேல்யூ வந்து டோட்டல் கால்குலேட் பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா இந்த ப்ரீவியஸாக டோட்டல் பண்ணி வச்சுருக்க அந்த வேல்யூவோட ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்களா, இந்த சின்ன ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரப்போ அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதுதான். ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற, அதாவது இந்த ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற செல்லுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும், கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா C4 E4ன்னு இருக்குது, அதாவது C4லேருந்து D4 E4 பண்ணுச்சு. அப்போ இந்த இடத்துல எப்படி சார்னா C4 D4 வருமானா அது வராது, C5 E5 D5 அந்த மாதிரி வரும்.
இதுதான் எக்ஸல்னுடைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டு இந்த செல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மேனிப்புலேட் பண்ணணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில். ஸோ அது என்ன மாதிரி மேனிப்புலேஷனா இந்த மாதிரி மேனிப்புலேஷன். ஸோ நம்ம மேனிப்புலேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா C6 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பண்ணிக்கும். இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், நம்ம இன்னொரு செல்ஸில் இன்னொரு கான்செப்டை பார்க்கலாம். சார் இது வந்து எப்படி சார் இந்த கான்செப்டை நீங்கள் போட்டாச்சு, இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு டைட்டில் வைக்கணும் சார். டைட்டில் எங்கே வைப்பீங்க? இந்த டைட்டிலுக்கு மேலே தான் நம்ம வைப்போம். அதுக்கு மேலே நம்மளுக்கு எம்டி ரோஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போனால் எம்டி ரோஸை நம்ம ஆட் பண்ணோம். எப்படி சார் ஆட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ரோலாண்ட நான் கர்சர் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது இன்சர்ட் அப்படின்னு. ஸோ இன்சர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சம் ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ரோ வேணுன்னா ரோஸ், காலம் வேணுன்னா காலம்ஸ். நம்ம ரோஸ் தான் வேணும், ஸோ ரோஸ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வந்தாச்சுங்களா. இப்போ நம்ம டைட்டிலை செட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மொத்த செல்ஸை நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மெர்ஜ் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது மொத்தமே செலக்ட் பண்ணிங்க. எந்த செல்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ். இப்போ நம்ம டைப் பண்ணலாம். ஓகேங்களா. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டேட்டா அப்படின்னு கொடுக்குறோம். என்டர். ஓகேங்களா. டைட்டில் வச்சாச்சு. சார் டைட்டில்னால் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கணும் அல்லவான்னா அந்த செலக்ட் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டேட்டா. ஓகேங்களா. இப்போ நான் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன், ஹைலைட் பண்ணுறேன் எல்லோ. அதே மாதிரி லெட்டர்ஸுக்கு வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் வேறு எதனா கொடுத்துக்கலாம். நீங்கள் எதனா கலர்ஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம எதனா ஒரு கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ஸை நான் கொடுத்தேன். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ செல்ஸில் நம்ம இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சார் இந்த செல்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இது மொத்தமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட்டு போயிட்டு நம்மளுக்கு ரோவோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ ரோ ஹைட்டுன்ற ஆப்ஷன் இருக்குங்களா, அங்கே போனீங்கன்னா ரோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வச்சுக்கலாம். 15னா இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 வச்சுக்கலாம். 20 வச்சிங்கன்னா ஓகேங்களா. கரெக்டாக இருந்துச்சுங்களா. அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா மொத்தமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டர்னு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸலில் டேட்டாவை என்டர் பண்ணலாம். சார் எனக்கு இப்போ இந்த 5th ரோவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வேணாம் சார் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி டெலீட் என்டையர் ரோ, அந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். பார்த்தீங்களா டெலீட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னா ஸோ செகண்ட் ரோவில் கர்சர் வச்சு டெலீட் ஷீட் ரோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ நம்ம ஆட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது ஃபார்மேட்டில் போய்ட்டு ஹைட்டு வித் எல்லாம் செட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். இந்த மாதிரி இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சரில் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. மீட் டு நெக்ஸ்ட் கிளாஸ்.